தூதர்களால் எப்பொழுதும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். விண்ணின் காட்சிகளின் வழியாக எங்களோடு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூதர்கள் உம்மை போற்றுகின்ற காட்சியை இந்த நாளில் தியானிக்க இருக்கின்றோம். தூதர்களைப் போல நாங்களும் உம்மை எப்போதும் போற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்க இந்த தியானம் வழிநடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை சூழ்ந்து நின்று கடவுளை தொழுது கொள்ளும் காட்சியை வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களில் யோவான் விளக்குகின்றார். தூதர்கள் என்போர் யார்? அவர்களை பற்றி திருமறை கூறுவது என்ன? அவர்களுடைய பணிகள் எவை என்பனவற்றை இன்று தியானிக்கப் போகின்றோம். தேவதூதர்களால் பலர் காப்பாற்றப்பட்ட செய்திகளையும் அனுபவ சாட்சிகளையும் நாம் கேட்டிருப்போம். தேவதூதர்களை குறித்து 250க்கும் மேற்பட்ட செய்திகளை திருமறை கொண்டுள்ளது. ஏதேன் தோட்டத்தை தூதர்கள் பாதுகாத்த செய்தி முதல் சிங்காசனத்தை சுற்றி நின்று தேவதூதர்கள் கடவுளை வணங்குகிறார்கள் என்ற வெளிப்படுத்தின நூலின் செய்தி வரை திருமறை கொண்டிருக்கின்றது. இயேசு மீண்டும் வரும்போது அவருடன் தூதர்களும் வருவார்கள் என்கிற செய்தியையும் திருமறை சொல்லுகின்றது. முதலாவதாக தூதர்களுடைய எண்ணிக்கை பற்றிய செய்தி. ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள் என்று திருமறை சொல்லுகின்றது. வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 11 வசனத்தில், பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000ஆகவும் 1000 இருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசு தம்மை கைது செய்த பொழுது மத்தேயு 26 அதிகாரம் 53 வசனத்தில், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்கின்றார். ஒரு ரோமானிய படை அணி அல்லது படை வீரர்களின் குழு அல்லது லேகியோன் என்பது 5000 வீரர்களை கொண்ட குழு. எனவே இயேசு கிறிஸ்து 60,000 தேவதூதர்களை குறித்து இங்கு குறிப்பிடுகின்றார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இரண்டாவது, தூதர்களினுடைய உருவாக்கம். தேவதூதர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பாலினமற்றவர்கள். அவர்கள் பெருகுவதில்லை, திருமணம் செய்து கொள்வதில்லை. மத்தேயு 22 அதிகாரம் 30 வசனத்தில், உயிர்த்தெழுதலில் மக்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனிதர்களாக நாம் தேவதூதர்களை விட சற்று தாழ்வாக படைக்கப்பட்டோம். ஆனால் இறுதி நிலையில் நாம் தேவதூதர்களுக்கு மேலாக இருப்போம் என்று எபிரேயர் 2 அதிகாரம் 5 முதல் 8 வரையுள்ள வசனங்களிலும் தொடர்ந்து 16 வரையுள்ள வசனங்களிலும் மனிதரை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அனைத்துக்கும் மேலாக வைப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவதூதர்களையும் நாம் நியாயந்தீர்ப்போம் என்று 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 3 வசனம் கூறுகின்றது. ஆகவே தேவதூதர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். தேவதூதர்களை விட மனிதரை சற்று தாழ்வாக கடவுள் படைத்தார். ஆயினும் இறுதியில் தேவதூதர்களுக்கு மேலாக நாம் இருப்போம் என்பதை அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவது, தூதர்களின் ஆற்றல். தேவதூதர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். ஒரு தேவதூதன் இயேசுவின் கல்லறையை மூடியிருந்த கனமான கல்லை திருப்பி போட்டார். ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஏனெனில்
கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறைக்கு சென்று கல்லை புரட்டி கொண்டு அதன் மீது அமர்ந்தார் என்று மத்தேயு 28 படிக்கின்றோம். ஆகவே தேவதூதர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். 4வது, தூதர்களின் தோற்றம் குறித்த செய்தி. தூதர்கள் ஆவி மனிதர்கள். அவர்களுக்கு நம்மை போன்ற உடல்கள் இல்லை. அவர்கள் சாதாரணமாக சாப்பிட மாட்டார்கள். தேவதூதர்கள் லோத்திடம் வந்து அவருடன் உணவருந்தியது போல் அவர்கள் மனிதர்களாக தோன்றலாம். அவர்கள் பலவிதமான தோற்றத்தை எடுக்க முடியும் என்பதை நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். இயேசுவின் கல்லை புரட்டி போட்ட தேவதூதன் மின்னலை போன்ற தோற்றம் கொண்டிருந்தார் என்று திருமறை சொல்கின்றது. கல்லறையை காவல் காக்கும் வீரர்கள் அவரை கண்டதும் பயந்தனர். தேவதூதன் கண்களை பளபளக்கும் வெள்ளை ஆடைகளை அணிந்திருந்தார். அவர்கள் நமது கண்களுக்கு தெரியாதவர்களாக கூட இருக்கலாம். ஏசாயா 6:2-4 உள்ள வசனங்களில் ஏசாயா விவரிக்கும் தேவதூதர்கள் அற்புதமான அல்லது வித்தியாசமான தோற்றத்தை கொண்டிருந்தனர். இங்கு குறிப்பிடப்படும் தேவதூதருக்கு 6 இறக்கைகள் இருந்தன. அவர்களது குரலின் சத்தத்தினால் கதவு கம்பங்கள் நடுங்கின என்று திருமறை கூறுகின்றது. அவர்கள் தங்கள் 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் அவர்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கடவுளை புகழ்ந்து கொண்டிருந்தனர் என்று ஏசாயா குறிப்பிடுகின்றார். சில தேவதூதர்கள் சாதாரண மனிதரை போன்றும் இருக்கலாம் என்பதை எபிரேயர் 13:2 நாம் அறிகின்றோம். அந்த வசனத்தில் அந்நியர்களுக்கு விருந்தோம்பல் செய்ய மறந்து விடாதீர்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே மனிதரை போன்றும் தேவதூதர்கள் வரலாம் அல்லது அவர்கள் உலாவலாம் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இறுதியாக தேவதூதர்களின் பணிகள். தேவதூதர்கள் கடவுளுக்கு முன்பாக அவருடைய மகிமையில் வணங்கி வாழ்பவர்கள் என்பதை பொதுவாக நாம் சொல்லலாம். வெளிப்படுத்தல் 7:11-12 கடவுளை தொழுது கொள்கிறார்கள் என்று நாம் இங்கே காண முடியும். நாமும் பரலோகம் செல்கின்ற பொழுது இந்த பணியை செய்ய நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம் என்பதை திருமறையின் வசனங்களிலிருந்து நாம் அறிகிறோம். ஆயிரக்கணக்கான தேவதூதர்களில் வெவ்வேறு வகையினர் உள்ளனர். அவர்களின் பணிகளிலும் வேறுபாடு உண்டு. சேருபீம், சேராபீம், ஆர்க் ஏஞ்சல், மிகாவேல் ஆகியோர் இதற்கு சில எடுத்துக்காட்டுகள். ஏஞ்சல் என்ற ஆங்கில வார்த்தையின் பொருள் தூதர் அல்லது தூதுவர். தேவதூதர்கள் கடவுளின் தூதுவர்கள். கடவுளிடமிருந்து ஒரு செய்தியை மனிதனுக்கு கொண்டு வருகின்றவர்கள் என்பதை திருமறை பல வசனங்களிலிருந்து நமக்கு சொல்கின்றது. லூக்கா 1:11-13 உள்ள வசனங்களில் யோவான் ஸ்நானகனின் அல்லது முழுக்கு முனிவரின் பிறப்பை பற்றிய செய்தியை தேவதூதன் சகரியாவுக்கு கொண்டு வருகின்றார். லூக்கா 1:28-33 உள்ள வசனங்களில் இயேசுவின் பிறப்பின் செய்தியை தேவதூதன் மரியாளிடம் கொண்டு வருகின்றார். மத்தேயு 1:18-21 உள்ள வசனங்களில் யோசேப்பு கருவுற்ற மரியாளை தள்ளிவிட எண்ணி இருக்கையில் தேவதூதன் தோன்றி இறைவனால் கருவுற்றிருக்கும் செய்தியை யோசேப்புக்கு தெரிவிக்கின்றார். அப்போஸ்தலர் 1:10-11 ஆகிய வசனங்களில் இயேசு விண்ணுலகுக்கு எடுக்கப்பட்ட பொழுது சீடர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது விண்ணுலகுக்கு சென்ற இயேசு மீண்டும் அதே போன்று திரும்ப வருவார் என்ற செய்தியுடன் தேவதூதர்கள் சீடரை சந்திக்கின்றனர்.
அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 23 பவுல் ரோம் நகரை நோக்கி சென்ற பொழுது அவர் ரோம சீசரின் முன்பு நிற்க வேண்டும் என்ற செய்தியை தேவதூதன் அவருக்கு சொல்லுகின்றார். தேவதூதர்கள் கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என எபிரேயர் 1 அதிகாரம் 14 கூறுகின்றது. நமது வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படி கடவுளின் பிள்ளைகளுக்காக கடவுள் தூதர்களுக்கு கட்டளையிடுகின்றார் என சங்கீதம் 91:11 நாம் வாசிக்கிறோம். அவருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சுற்றி பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என 34 சங்கீதம் 7 கூறுகின்றது. தானியேல் சிங்க குகையில் தள்ளப்பட்ட பொழுது தேவதூதர்கள் சிங்கங்களின் வாயை மூடி அவரை பாதுகாக்கின்றனர். சிறியவர்கள் ஒருவரையும் அசட்டை செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்களுடைய தூதர்கள் பரலோகில் கடவுளின் முகத்தை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என மத்தேயு 18 அதிகாரம் 10 கூறுகின்றது. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 15 பேதுரு சிறையிலிருந்து ஒரு தூதன் மூலம் விடுவிக்கப்படுகின்றார் என்று நாம் அறிகின்றோம். தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் என்பது நமக்கு ஊக்கம் தரும் செய்தி. தேவதூதர்கள் தண்டனை மற்றும் தீர்ப்பு செய்வோராகவும் பணி செய்கின்றனர் என்பதையும் திருமறையில் நாம் அறிகின்றோம். சோதோமின் மனிதர்கள் துன்மார்க்கமாயிருந்த பொழுது அவர்களுக்கு தண்டனை கொண்டு வருவோராக ஆதியாகமம் 19 சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜனங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய துதியை ஏரோது தனக்கு கொடுக்க செய்த பொழுது ஒரு தேவதூதன் அவரை அடித்து கொன்றார் என அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 23 படிக்கின்றோம். கிறிஸ்து திரும்பி வருவதற்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தேவதூதர்களால் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என லூக்கா 16 அதிகாரம் 22 நாம் அறிகின்றோம். வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 11, 12 ஆகிய நமது தியான வசனங்களில் தேவதூதர்கள் யாவரும் கடவுளை தொழுது அவரை போற்றி கொண்டிருக்கும் பணியை செய்கின்றார்கள். இறைவன் தமக்கு பயப்படுவோரை காக்கும்படி ஏற்பாடு செய்துள்ள தேவதூதரின் உதவியை பெற அவருடையவர்களாக வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இப்பொழுது கடவுளை போற்றுவது மட்டுமல்ல, மறுமையிலும் தேவதூதர்கள் கடவுளை போற்றி கொண்டிருக்கும் கூட்டத்தில் நாமும் சேர முடியும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை கடவுளுடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்காக தேவதூதர்களை நீர் வைத்திருக்கிறீன் என்கின்ற நற்செய்திக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது எங்களை காக்கின்ற தூதர்களுடைய பராமரிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற நற்செய்திக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். தேவதூதர்கள் எப்போதும் உமது சமூகத்தில் உம்மை தொழுது சேவிப்பது போல நாங்களும் இவ்வுலகிலும் மறுவாழ்விலும் உம்மை சேவிக்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே அதை பழக்கமாக நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.